தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை வைக்கணும்னு சொல்கிறாங்க. வெய்யா நீ வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. விட மாட்டோம். இந்த படம் வந்துச்சுன்னா இதனால வந்துட்டு ஓட்டு குறைஞ்சிரும் டிஎம்கேக்கு. இதில் ஏதாவது டைலாக் வச்சுருப்பாரு, அவ்வளோதான் யோசிச்சாங்க. இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் விட்டா ஒரு சிஎம் ஆவாருங்கிறதெல்லாம் யாரும் அன்னைக்கு நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் அது வரைக்கும் இந்த படம் ரீச் ஆகிருக்குது. குட் ஆர் பேட் வாட் எவர் இட் இஸ், இந்த படம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்க போகுது. தமிழ் சினிமா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஓப்பனிங்கை பார்த்துருக்காது அப்படின்றது தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அது வந்து கபாலிக்கு கிடச்ச ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும். ரஜினி அவர்கள் வந்துட்டு ஒரு படம் வராரு, ஹெலிகாப்டர் அது இது அந்த பிஜிஎம் நெருப்புடா அதெல்லாம் பார்த்த உடனே அவ்வளோதான்டா இதாண்டா எங்களுக்கு கம்பேக்குன்னு ரஜினி ஃபேன்ஸ் வேறு ஃபிக்ஸ்டு அப்படி வந்தாங்க. அது ஒரு அவ்வளோ பெரிய ஓப்பனிங்காக அது இருந்துச்சு கபாலி படமாக இருக்கட்டும். அப்புறம் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய ஓப்பனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருடைய கோட்டு படத்துக்கு கிடச்சிது, லியோவுக்கு கிடச்சிது. லியோ ஓப்பனிங்லாம் வந்துட்டு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் வந்து விஜய் அவர்களுக்கு திரும்பவும் வருது. அது தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். பட் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். பட் ஓப்பனிங் மாஸ்.